வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதன் 100வது ஆண்டை வரும் விஜயதசமி அன்று நிறைவு செய்கிறது என்று பார்த்தோம். அந்த இயக்கத்தை எப்படிப்பட்ட அரிய பெரிய மனிதர்களெல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் என்பதை ஒரு பட்டியலை நாம் பார்த்தோம். அந்த பட்டியலில் இன்று முதலில் காஞ்சி மகா பெரியவர். நாம் இன்றிலிருந்து தினந்தோறும் ஒரு மாமனிதர் ஆர்எஸ்எஸ் குறித்து தெரிவித்த அனுபவங்களை கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக காஞ்சி மகா பெரியவர் பரமாச்சாரியார் என்றெல்லாம் போற்றப்படும் காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆர்எஸ்எஸ் குறித்து வழங்கிய அருளாசி உரையை பார்ப்போம். 1959ஆம் ஆண்டு காஞ்சி மகா பெரியவர் மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்த போது பிப்ரவரி 29 அன்று அவருக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு ஆர்எஸ்எஸ் நடத்திய அணிவகுப்பில் அவர் வழங்கிய அருளாசி தான் கீழே உள்ளது. நீங்கள் எனக்கு அளித்த இந்த மரியாதையை இந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் தாங்கி பிடிக்கும் அனைத்து மடாதிபதிகளுக்கும் அளித்த மரியாதையாகவே நான் கருதுகிறேன். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராத தொண்டு செய்வதற்கே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு நிறுவனம். அவர்கள் உண்மையான சேவை செய்கிறார்கள். நீங்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒரு கையிலும் அச்சமின்மையை இன்னொரு கையிலும் தாங்கி பிடிக்க வேண்டும். அச்சமின்மை என்பது வன்முறையோ அடுத்தவர்களை துன்புறுத்துவதோ அல்ல. உண்மையான அச்சமின்மையின் உருவமாக ஆஞ்சநேய சுவாமி, சமர்த்த ராமதாசர், வீர சிவாஜி ஆகியோர் திகழ்கின்றனர். அகிம்சையோடு இணைந்த உடல் தீரத்தால் உருவாகும் இந்த அச்சமின்மை எளியவர், ஒடுக்கப்பட்டவர் இன்னல் உறும்போது தனது சொந்த நலன்களை குறித்து சிந்தை செய்யாது ஓடோடி சென்று உதவி செய்யும். இது சத்ர தர்மத்தின் வெளிப்பாடு. ஒரு சத்திரியனின் சிறந்த குணம் எளியவர்களை காப்பதுதான். ஆனால் துரதிருஷ்டவசமாக கொடூரமானவர்களை கண்டு அஞ்சுவதையும் சாதுவானவர்களை நசுக்குவதையும் நாம் வளர்த்து வருகிறோம். இது உண்மையில் அச்ச குறைபாட்டின் வெளிப்பாடு. மக்களிடம் காணப்படும் இந்த குறைபாடு அரசாங்கத்திடமும் பிரதிபலிக்கிறது. இந்த அச்சத்தால் எழுகின்ற குறைபாடு, அஞ்சி வாழும் நிலைப்பாடு நம்மை விட்டு அகல வேண்டும். ஒரு சுதந்திர நாட்டின் அச்சமற்ற குடிமக்களாக தலையை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி நாம் நடக்க வேண்டும். மீண்டும் நமது சத்திரிய தர்மத்தை வளர்க்க வேண்டியது அவசியம். இதன் பொருள் என்னவென்றால், தீமைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்க்கும் வகையில் தனிமனித உறுதியையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒற்றுமையையும் மக்களிடம் உருவாக்குவதுதான். பரோபகாரம் இதம் சரீரம் என்று பிறருக்கு தொண்டு செய்வதையே நாம் சிந்தையில் இருத்த வேண்டும். நாம் நமது மனித உடலை பேணுவதே பிறருக்கு உதவவும் பிறரை பாதுகாக்கவும் தான். நம் வலிமையை ஒருபோதும் எளியவரை துன்புறுத்த பயன்படுத்தவே கூடாது. நமது நோக்கம் அனைவரது நலன், உலக நலன், அதாவது லோகக்ஷேமம். ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் உயர்ந்த உன்னத தார்மீக நிலையை அடைந்தால் அந்த நாடும் அரசாங்கமும் அந்த உன்னத தார்மீக நெறிக்கு உயரும். ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாகிய நீங்கள் உங்கள் அமைப்பின் ஒற்றுமையை, உங்கள் உடல் தார்மீக பலத்தை பெருக்கிக் கொள்ளவும், ஹிந்து தர்மம் வழிகாட்டும் அழிவில்லாத தர்ம வழியில் தூய வாழ்க்கை வாழவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினரும் குறைந்தபட்சம் ஒருவரையாவது இந்த நல்வழிக்கு மாற்ற வேண்டும். இதன் மூலம் சங்கத்தின் செய்தி இந்த பாரத தேசம் முழுவதும் பரவும். உங்களது அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை இந்த நாட்டிற்கு வளமையை கொண்டு வரும், ஆட்சியை தூய்மையானதாக்கும் என்று அவரது அருளாசியை முடிக்கிறார். காஞ்சிமா முனிவரின் ஆசி உரையின் இறுதி வரிகள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. என்னே ஒரு தீர்க்க தரிசனம். சுயம் சேவகர்கள் ஆட்சி பீடம் ஏறும்போது
நமது தேசம் வளம் பெறும், ஆட்சி தூய்மையானதாக மாறும் என 1959 சுமார் 50-60 வருடங்கள் முன்னதாகவே அவர் கணித்திருப்பதை எண்ணி எண்ணி வியக்கிறேன். இதுபோல ஒவ்வொரு உன்னத மனிதரும், அரிய பெரிய மனிதர்களும் RSS குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்களை தொடர்ந்து நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கிறோம். எனவே இதை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.